வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மூங்கில் கூட பின்ற முறையில ஒயர் பேஸ்கெட்ல லஞ்ச் பேஸ்கெட் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பரா வந்துருந்துச்சு. இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நியூ மாடல்ல ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பார்த்தேன். இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஹேண்டில் வந்து நம்ம 3 ஒயர் உருட்டு கைப்பிடி மெத்தட்ல தான் பின்ன போறோம். இந்த பேஸ்கெட்டோட மேக்கிங் வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒரு சைட்ல வந்து ஹேண்டில் வந்து பின்னிருக்கேன். நான் பின்னினதுக்கு அப்புறம் நான் போட்டு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து கிளியரா புரியும். அதுக்காக தான் நம்ம இந்த பேட்டர்ன்ல பின்ன போறோம். இப்போ ஹேண்டில் பின்னுறதுக்கு வந்து 3 கோல்டன் கலர் ஒயர் வந்து 6 அடியில கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து சென்டர் பார்த்துட்டு இந்த நாட்டோட ஹோல்ல வந்து விட்டு நம்ம வெளிப்பக்கமா எடுக்க போறோம். நம்ம ஒயர் பேஸ்கெட்டுக்கு எப்படி ஹேண்டில் போடுறோமோ அதே மெத்தட்ல தான் நான் வந்து இன்சர்ட் பண்ணி வெளிப்பக்கமா எடுக்க போறேன். இப்போ இந்த இடத்துல வந்து சென்டர் பார்த்துக்கிட்டேன். நீங்க முதல்ல ஒரு ஹேண்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஹேண்டிலோட அளவுக்கே வச்சு 2வது ஹேண்டிலையும் கரெக்டா வச்சுட்டு சென்டர் பார்த்துட்டு போடுங்க. அப்பதான் 2 ஹேண்டிலும் பர்ஃபெக்டா ஃபினிஷிங்கோட சூப்பரா இருக்கும். கரெக்டாவோட ஹேண்டிலோட அளவு வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஒயரை வந்து வெளிப்பக்கமா எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒயர் வந்து உள்ளுக்குள்ள திரும்பி இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கமா வர மாதிரி பின்னுனா, கரெக்டா இருக்கிற மாதிரி பின்னுனாதான் நம்ம பேஸ்கெட் பின்றப்ப வந்து கரெக்டா வரும். இப்படி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 முனையும் பிடிச்சு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சரிசமமா வெளியே எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி 2 முனையும் பிடிச்சு இழுத்துட்டு பேஸ்கெட்டை வந்து பிடிச்சு இழுத்தீங்கன்னா சரிசமமா வந்துடும். இப்போ நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்க ஒயரை வந்து இன்ட்டு மாதிரி வச்சுக்கலாம் 2 ஒயரையும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கு இல்லையா, 2வது ஒயர், அந்த ஒயர் எடுத்து இந்த 2 ஒயர் இன்ட்டுக்கு கீழே இன்ட்டு மாதிரி பண்ணிக்கிறேன். 3வது ஒயர் எடுத்து இந்த ஒயரை மேலே தள்ளி 2வது ஒயரை கீழே தள்ளிட்டேன் ரைட் சைடில். இப்போ லெஃப்ட் சைடில் மேலே இருக்க ஒயரை கீழே தள்ளிட்டு 2வது இருக்கிற ஒயரை மேலே தள்ளி 3வது இருக்கிற ஒயரை கீழே தள்ளிட்டோம். இப்போ நம்ம ஒயரை வந்து செட் பண்ணிக்கிட்டோம். டைட் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க முதல் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க முதல் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க முதல் ஒயர் எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற முதல் ஒயரை விட்டுடணும். 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே. அதே மாதிரி ரைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டோம். 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே. இப்போ லெஃப்ட்ல இருக்கிற முதல் ஒயர் எடுத்துக்கலாம். 2வது ஒயருக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுடணும். 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே. டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட்ல முதல் ஒயரை விட்டுடுங்க. 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே. இதே ஆர்டர்ல நம்ம வந்து பின்னிக்கிட்டே வர வேண்டியதுதான். நம்ம ஏற்கனவே பின்னாடி ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம் இல்லையா, 2வது புடி தான் போட்டுட்டு இருக்கோம். அந்த புடி அளவுக்கே வந்து நம்ம உருட்டு கைப்பிடி மெத்தட்ல பின்னிக்கிட்டே வர வேண்டியதான் ஃபுல்லா. பின்னினதுக்கு அப்புறம் நம்ம ஹேண்டில்ல ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தான் பண்ண போறோம். அந்த ட்ரிக்கை வச்சு தான் ஹேண்டில வந்து டிஃப்ரெண்டா பண்ண போறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் எப்படி பின்றேன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். கிளியரா புரியணும் அப்படின்னா நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு பின்னிட்டேன். பின்னினதுக்கப்புறம் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். நம்ம பின்னினது வந்து ஃபர்ஸ்ட் போட்ட ஹேண்டில் அளவுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து நம்ம போடுற ஹேண்டில் வந்து கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட்டை வந்து 2 பக்கமும் சரிசமமா வச்சுட்டு எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹேண்டில் போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு 2வது ஹேண்டிலும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைனா ஹேண்டில் போடுறப்ப வந்து நீங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் போட முடியும்.
இந்த மாதிரி நான் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 2 இன்ட்டு மாதிரி இருக்கு இல்லையா, 2 பக்கமும் 2வது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரில் தான் நான் இப்போ வந்து பின்னணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற முதல் ஒயர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நாட்டோட ஹோல் இருக்கு இல்லையா, முதல் ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த நாட்டோட ஹோலில் வந்து ஃபஸ்ட்டு போட்டால் ஹேண்டிலும் இந்த ஹேண்டிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு 2வது பக்கத்தில் இருக்க நாட்டோட ஹோல்லேருந்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒயரை மேலே தள்ளி 2வது ஒயரை கீழே தள்ளி 3வது ஒயரை மேலே தள்ளி டைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் அதே நாட்டோட ஹோலில் விட்டுட்டு இந்த மாதிரி இன்னொரு அந்த ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா பக்கத்தில், அந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை மேலே தள்ளி 2வது இருக்கிற ஒயரை கீழே தள்ளி 3வது இருக்க ஒயரை மேலே தள்ளி டைட் பண்ணிட்டு இப்போ நம்ம உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரியே தான் பின்னணும். அந்த ஹேண்டில் கொண்டு வந்து நம்ம பேஸ்கெட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 முறை ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம உருட்டு கைப்பிடி எப்படி இருக்குமோ நம்ம ஹேண்டில் வந்து லென்த்துக்காக பின்னணுமோ அதே மாதிரியே தான் நான் வந்து போட்டுட்டு வரேன். அந்த வீடியோவை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பேஸ்கெட்க்கு ஹேண்டில் வந்து நல்ல க்ரிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த டிசைனை தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஒயரில் ஓரளவுக்கு வந்து பின்னிக்கோங்க. நான் இப்போ பின்னிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி பின்னிக்கோங்க. நல்லா டைட்டாக பின்னி டைட் பண்ணி பின்னுங்க. இப்போது பின்னுனதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபினிஷிங் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ விட்டோம் இல்லையா, அதே ஒரு நாட்டோட ஹோலில் ஒரு பக்கம் இருக்கிற 3 ஒயர் எடுத்து நான் வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். பேஸ்கெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி இழுத்துக்கோங்க. இப்போது 2வது பக்கம் இருக்கு இல்லையா 3 ஒயர், அதில் வந்து இந்த ஹேண்டிலில் இருக்கிற ஒயரில் நான் வந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம பின்னுனதில் விட்டு இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இப்போது இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு நாட்டோட ஹோல்லே விட்டுக்கிறேன். 3 ஒயரில் வந்து ஃபஸ்ட்டு ஒயரை வந்து எடுத்துட்டேன். 2வது இருக்கிற ஒயரையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாட்டோட ஹோலில் விட்டுட்டு இந்த மாதிரி லெஃப்ட் கையில் டைட் பண்ணி பிடிச்சிருக்கேன். இப்போது இந்த பக்கம் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, 3வது இருக்கிற ஒயரை வந்து இந்த நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த நாட்டோட ஹோலில் விட்டு இழுத்துக்கிறேன். 2 ஒயரை மட்டும் இந்த நாட்டோட ஹோலில் விட்டு இழுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம இந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் பின்னணும் இல்லையா, அதே ஹோல்குள்ளே விட்டு இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஹேண்டில் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து முடிச்சுலாம் போட தேவையில்லை. ஹேண்டிலில் வந்து அப்படியே ஒயரை சொருகி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கு பாருங்க, அதை வந்து கரெக்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இந்த இந்த யூ மாதிரி பின்னிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஒயரை வச்சு கட்டணும். ஒரு ஒயரை எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு பின்பக்கமாக சொருகிக்கோங்க. அந்த யூ மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒரு டிசைன் வந்து கொடுத்தோம் இல்லையா, அந்த டிசைனை எப்படி கட்டுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி பேக் சைடில் ஒரு 4-5 ஒயருக்கு கீழே வரைக்கும் சொருகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒயர் வந்துடும். ஒரு ஒயர் எடுத்து நம்ம வந்து கட்ட போகிறோம். எந்த இடத்துல வெளியே எடுக்கிறேன்னு காமிக்கிறேன். ஒயரை வந்து கரெக்டாக இப்படி வச்சு ஓவல் ஷேப்பில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ஒயரை வெளியே எடுக்க போகிறேன். கரெக்டாக இப்படி வைக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஒயரை வெளியே எடுக்க போகிறேன், ஒரு ஒயரை மட்டும். அதுக்காக இந்த ஒயரை இங்கே வரைக்கும் சொருகிட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒயரை எடுத்ததுக்கப்புறம் இந்த பின்னல் இருக்கு இல்லையா, இந்த பின்னலுக்குள்ளே விட்டு இந்த கோல்டன் கலர் ஒயரை எடுத்துக்கிறேன். நான் எப்படி எடுத்திருக்கேன்றத பாருங்க. அதுக்கு மேலே இருக்கிற நாட்டோட ஹோலில் விட்டுட்டு உள்பக்கமாக இழுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பலாம் இழுத்துலாம் டைட் பண்ண வேண்டாம்.
இந்த ஓவல் ஷேப் வந்து கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஒயரை சொருகுவோம் இல்லையா, அதே மாதிரியே சொருகிக்க வேண்டியதான். நான் ஃபுல்லா உங்களுக்கு சொருகிட்டு காமிக்கிறேன். முடிச்சுலாம் போட தேவையில்லை. ஒயர் இருக்கிற வரைக்கும் அந்த நீட்டா இருக்க ஸ்ட்ராப்ல ஈஸியா சொருகலாம். ஏன்னா நம்ம இந்த பேஸ்கெட்டை வந்து நடுவுலே வந்து பின்னிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த டிசைனை கொடுத்துருப்போம். அதை தாண்டி இந்த பேஸ்கெட்ல இருக்க ஹேண்டில் வந்து பிரியாது. அதனால நேராக சொருகிக்கோங்க. ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ உங்களுக்கு சொருகிட்டு 2 ஹேண்டிலுமே எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேஸ்கெட்டோட ஹேண்டில் பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் 2 ஹேண்டிலையும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ளேயுமே ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது. வெளிப்பக்கமாக எப்படி இந்த பேஸ்கெட் வருதோ அதே மாதிரி உள்பக்கமாக இருக்குது. நீங்களும் மூங்கில் கூட மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பற்றின கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேஸ்கெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.